விஜய் தோற்று விட்டாரு. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கோங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியிலும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. வாய் எதுன்னு கண்டதே பேசலாமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், மூல நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒரு தொகுதியில் ஜெயிக்க மாட்டாராம். டேய் போய் பாருங்கடா, 110 மேலே கவுண்ட் போயின்னு இருக்கு. இன்னைக்கு காலையிலே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பைக்கில் வந்துட்டுருக்கேன், மேலே பார்த்தா சூரியன் இல்லை, மழை பெய்கிற மாரி இருக்கு. அப்போவே ஏதோ சிங்க் ஆயிடுச்சு. உதயசூரியன் மறையிறாப்புல, அண்ணன் உள்ளே இறங்குறாப்புலன்னு. அதேமாரி தூங்கி ஏதுன்னு பார்த்தா 110 மேலே கவுண்ட்டு. என்னாலே நம்ம ஷாக் ஆகிட்டேன். தூங்குறது முன்னாடி போய் பார்த்தேன் எவ்வளோ கவுண்ட்டுன்னு. தபால் பெட்டி கவுண்ட்டு டிஎம்கே 44, ஏடிஎம்கே 17. நம்ம விஜய் அண்ணா 2 தான் இருந்தார். அதே கவுண்ட்டு தூங்கி எழுந்து பார்த்தா நம்ம அண்ணன் 110 மேலே இருக்கார். என்னடா இது, இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ரெக்கார்டு, யாராலையும் அச்சிக்க முடியாது. ஜோசப் விஜய் என்றும் நான் அந்த ஒரு வார்த்தைக்காக வெயிட்டிங்க.